112ஆம் சங்கீதம் முழுவதையும் வாசிக்கிறேன், கேட்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்கள் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். தேவனுடைய வார்த்தையினால் உறுதியாய் இருக்கிற இருதயத்தை குறித்து இன்றையிலிருந்து பல வாரங்களுக்கு நான் போதிக்கப் போகிறேன். தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்கிற இருதயம். 8ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அல்லது 7, 8 2 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களா, சொல்லப்பட்டிருக்கிறது. துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். எப்படி நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மேற்கொள்ளுகிற வரைக்கும் இருதயத்தில் உறுதியாயிருந்து, தேவனுடைய வார்த்தையினால் இருதயத்தில் உறுதி பூண்டு பலமுள்ளவர்களாய் நின்று சத்துருக்களின் சரி கட்டுதல், அதாவது நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளையும் மடங்கடிக்கிற வரைக்கும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிற வரைக்கும், அதன் ஜெயத்தை எடுக்கிற வரைக்கும் நாம் இருதயத்தில் உறுதியுள்ளவர்களாக எப்படி நிற்பது? அப்படிப்பட்ட இருதயம் என்றால் என்ன? அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? எப்படி அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக இருப்பது? இருதயத்தை அப்படி வார்த்தையிலே உறுதியாக இருக்கிற இருதயமாய் மாற்றுவது எப்படி என்பதை குறித்து தான் இனி வரப்போகிற வாரங்களிலே நாம் பிரசங்கிக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி இது. விசுவாச போதனையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் இது. இருதயத்திலே உறுதியாக இருப்பது எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இருதயத்தை உறுதிப்படுத்துவது எப்படி? அசைக்கப்படாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு, திடனுள்ள இருதயம் உள்ளவர்களாக, உறுதியான இருதயத்தை உள்ளவர்களாக, நம்முடைய சத்துருக்கள் எல்லாம், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வரைக்கும் மன உறுதி, திடன், பயப்படாத தன்மை இவைகளை உடையவர்களாக இருந்து எப்படி ஜெயத்தையும் வெற்றியும் எடுப்பது என்பதை குறித்து இங்கே போதிக்க போகிறோம். இங்கே சில காரியங்களை முதலாக சொல்லிடுறேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நுழைவோம். அதில் பாருங்கள், ஆரம்பிக்கும் போதே அல்லேலூயான்னு ஆரம்பிக்குது. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க அல்லேலூயா கும்பல்னு. என்ன அல்லேலூயா கும்பல்? சும்மா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துற கும்பல் இல்லை. நம்ம அல்லேலூயான்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை தான் அந்த சங்கீதம் முழுவதிலையும் வாசித்தோம். எதுக்கு அல்லேலூயா? நான் பாக்கியமான மனுஷன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் அர்த்தம் பாக்கியவான் என்று சொன்னார். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் என் வீட்டிலே தங்கும். அதுக்கு தான் அல்லேலூயா. அதெல்லாம் நம்பலன்னா அல்லேலூயா அல்லேலூயா கத்தி பிரயோஜனம் கிடையாது. எதுக்கு அல்லேலூயா? இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். இருளில் வெளிச்சம் உதிக்கும், எனக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், நான் அசைக்கப்பட மாட்டேன், என்றென்றைக்கும் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் விளங்குவேன். துர்செய்தியை கேட்கறதுனால நான் பயப்படுறதில்லை. என் இருதயம் கர்த்தரை நம்பி ரொம்ப திடனாய் இருக்கும், இருதயம் உறுதியாக இருக்கும். சத்துருக்களின் சரிகட்டுதலை நான் நிச்சயமாக காண்பேன். எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற ஆயுதங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் போகிற வரைக்கும் அதை காணாமல் நான் விட மாட்டேன். அது வரைக்கும் நான் நிற்பேன். பாக்ஸிங் மேட்ச்சில் 15 ரவுண்ட் இருக்குது. முதல் 4-5 ரவுண்டில் அடி வாங்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் கடைசியில் 15ஆவது ரவுண்டில் தான் டிட்டர்மின் பண்ணுறாங்க யார் வின் பண்ணதுன்னு சொல்லி. 15 ரவுண்டு வரைக்கும் நிற்க போகிறேன். என்னுடைய சத்துருக்களின் சரிகட்டுதலை நான் நிச்சயமாய் காண்பேன் என்று சொல்லி, இப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த அல்லேலூயா. அல்லேலூயா மார்க்கத்தார் யார்? ஒரு வெற்றி வாழ்க்கையை விசுவாசிக்கிறவர்கள் தான் அல்லேலூயா மார்க்கத்தார். ஜனங்க என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க, ஓ அந்த ஜனமா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துவோம், நம்மளை பற்றி அவ்வளோதான் தெரியுமா ஒழிய அவங்களுக்கு எப்பேற்பட்ட வெற்றியும் ஐஸ்வர்யத்தையும் ஜெயத்தையும், எப்படி பிசாசையும் நமக்கு எதிராக வருகிற எல்லா ஆயுதங்களையும் எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்குவது, எப்படி வாழ்க்கையில் ஜெயங்கொள்வது என்பதை பற்றெல்லாம் நாம் அறிந்து வச்சிருக்கிறோம்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. ஆனால் அதை குறித்தான் இன்றைக்கு போதிக்க இருக்கிறேன். இன்றைக்கும் வரப்போகிற பல நாட்களுக்கும் இதை போதிக்க விரும்புகிறேன்.
இதுல அற்புதமான காரியங்கள் சொல்லி இருக்குது. என்ன சொல்லி இருக்குது? சந்ததி பலத்திருக்கும்னு, வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி இருக்கு, ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவனுடைய வீட்டிலே தங்கும்னு சொல்லி இருக்குது. இப்படி அவன் அசைக்கப்படாது இருப்பான், துர்ச்செய்தியை கேட்கும்போது பயப்படான், அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், சத்துருக்களின் சரிகட்டுதலை அவன் காண்பான்லாம் சொல்லி இருக்குது. இதெல்லாம் இந்த கடவுளுடைய மனுஷனை குறித்து அல்லது கர்த்தரை விசுவாசிக்கிற மனுஷனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு சொந்தம்? கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லா மனுஷருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சொந்தமாக இருக்கிறது. கர்த்தர் பாரபட்சமற்றவர். எனக்கு அது முடியும்னா உங்களுக்கு அது முடியும், உங்களுக்கு அது முடியும்னா மற்றவர்களுக்கும் அது முடியும். ஆகவே எடுப்பிலே இங்கே எல்லாருக்கும் சொல்லிடுறேன், யாருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, யாருடைய சந்ததி பூமியில பலத்திருக்கும், யாருடைய வீட்டில் ஐஸ்வர்யம் ஆஸ்தியம் தங்கும், யார் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பவர்கள், யார் அசைக்கப்படாதவர்கள், யார் பயப்படாதவர்கள், யார் இருதயத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள். உங்களை பற்றி தான் சொல்லியிருக்குது, எங்கேயோ பார்த்துட்டு இருக்கக்கூடாது, யாரையோ சொல்றாரு போல இருக்குன்னு. இது விசேஷமாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு உரிய ஒன்று என்று சொல்லலை, இது ரொம்ப விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உரிய ஒன்று என்று சொல்லப்படவில்லை. இது ஏதோ ரொம்ப படித்த ஆளுக்கு அல்லது ரொம்ப அறிவுள்ள ஆளுக்கு அப்படின்னு இல்லை. இது கர்த்தருடைய கட்டளைகளில், அதாவது அவருடைய வார்த்தையில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மீது மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். கர்த்தருடைய கட்டளைன்னு சொன்னா அதுதான் வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையின் மீது சாதாரண பிரியம் இல்லை அவனுக்கு. எப்படிப்பட்ட பிரியம்? மிகவும் பிரியம். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில மிகவும் பிரியமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி? இந்த போதனை ரொம்ப முக்கியம். நான் கொடுக்க போற போதனை ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழுகிற உலகம், கிறிஸ்தவ உலகம் குறிப்பாக, எப்படிப்பட்ட உலகமா இருக்கிறது? ஐ காண்ட் அல்லது என்னால் முடியாது, என்னால் இயலாது, நான் பலவீனன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எம்மாத்திரம், அடியேன் எம்மாத்திரம், அடியேன் என்ன ஒண்ணுமே கிடையாது, கால் தூசுக்கு சமானம், நான் ஒண்ணுமே கிடையாது, ஒரு பூச்சி புழுவுக்கு சமானமாக்கும், அடியேன் ஒண்ணுமே கிடையாதாக்கும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ சமுதாயமா இருக்குது. எல்லாரும் என்னால் ஒன்றும் முடியாது 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 முடியாதுன்னு சொல்லுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். முடியுன்ற இதை சிலர் நம்பினா கூட, நம்ம சபைகள் என்ன சொல்றாங்க? ஒன்னால முடியாது. இதுக்கு காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சு, பைபிள் காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சு, செமினரிலாம் ஆரம்பிச்சு, யூனிவர்சிட்டிலாம் ஆரம்பிச்சு, உன்னால் ஏன் முடியாது, எதுக்கு முடியாது, எப்படி முடியாதுன்னு போதிக்கிறதுக்கே டிகிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. டிடி பிடி டூடு எல்லா டிகிரியும் கொடுக்குறாங்க. என்ன டிகிரி? என்னால் முடியாது அப்படின்னு கத்துக்கிட்டு வர டிகிரி. போய் அத்தனை வருஷம் படிச்சுட்டு வெளியே வர்ற ஆள் என்ன சொல்றாரு? நம்மள மாதிரி பிரசங்கத்துக்கிட்ட அது தப்பு, நம்மளால் முடியாது, நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அப்படி பிரசங்கம் பண்ணலாமா? என் சந்ததி பலத்திருக்கும், என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் தங்கும், நான் பயப்படாது இருப்பேன், துர்ச்செய்தியை கேட்டு நான் பயப்படுவதில்லை, இருதயம் கலங்குவதில்லை, நான் இருதயத்தில் உறுதியாக இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவதை நான் காண்பேன், சரி கட்டுதலை நான் காண்பேன். இதெல்லாம் சொல்லலாமா? என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர்? இதை கத்துக்கிட்டு தான் போயிட்டு வந்திருக்காங்க பைபிள் காலேஜுக்கு. அவ்வளோ நாள் படிச்சு கடைசியில் முடியாதுன்னு, ஏன் முடியாது, எதுக்கு முடியாது என்கிறதான் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், திட்டவட்டமாக ஒரு காரியத்தை இங்கே போதிக்க போகிறேன். இங்கே இருக்கிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேற்று ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இப்போதான் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்திருக்கலாம், நீங்கள் போன வாரம் ஞானஸ்தான திருவிழா கூட இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை ஒருவன், கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு, இந்த வாக்கு தத்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று மனதிலே உறுதி பூண்டு, தன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல், எதிர்ப்பு சக்திகளை பார்க்காமல், தனக்கு என்ன இன்றைக்கு நேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காணாமல், நான் இப்படிதான் இருப்பேன், என் சந்ததி பலத்திற்கும், வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் தங்கும், நான் பயப்படாது இருப்பேன், நான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் என்னுடைய இருதயம் பயப்படாது, கர்த்தரை நம்பி நான் திடனாய் இருப்பேன், நான் அசைக்கப்படுவதில்லை, என்னுடைய இருதயம் உறுதியாக இருக்கும், சத்துருக்களின் சரிகட்டத்தில் நான் காண்பேன் என்று சொல்லி, இப்படி உறுதியோடு ஒரு மனுஷன் இருப்பான் என்றால், உறுதியோடு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வான் என்றால், மற்ற எல்லா காரியத்தை கண்டு பயந்து அலறாமல் கர்த்தருடைய வார்த்தையே கண்டு அதையே கவனித்துக் கொண்டிருப்பான் என்றால், அதிலே நேரத்தை செலவழிப்பான் என்றால், அதன் மீது மிகவும் பிரியமாயிருப்பான் என்றால், அவன் எதை அடைய விரும்புகிறானோ, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு என்ன வாக்கு பண்ணுகிறதோ அத்தனையும் அவன் அடைந்தே தீருவான். அதை எடுத்து காண்பிக்க தான் இதை போதிக்க போறேன். அத்தனையும் அவன் அடைந்து தீருவான். செல்வம் ஆஸ்தி வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்க, அதெல்லாம் எனக்கு நடக்குமாங்க? உங்களுக்கு நடக்குங்க. உங்களுக்கு நடக்காதுன்னு 1000 பேர் புக்கு எழுதிட்டாங்க, பிரசங்கம் பண்ணிட்டாங்க. நான் சொல்லுகிறேன்,
ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உங்களுடைய வீட்டிலே தங்கும். எதன் அடிப்படையில் சொல்லுகிறேன்? ஏதோ ஒரு பெப்டாக் கொடுக்கல, ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. இங்க கர்த்தருடைய வார்த்தை அதை வாக்கு பண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறேன். 1000 மனிதர்கள் இது ஆகாது, முடியாது, இல்லை, இது நடக்காது, இது கூடாது, இது தப்புன்னு சொன்னால் கூட கர்த்தர் இது இப்படிதான் சொல்லிட்டார், இது இப்படி இல்லை, கர்த்தர் அப்படி அர்த்தத்தில் சொல்லலைன்னு சொல்றதுக்கு 1000 புக்கு எழுதியிருக்காங்க. நான் சொல்றேன், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதான் சொல்லியிருக்கார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டிலே தங்கும். தங்கும்னு சொன்னா இன்றைக்கு ஒருவேளை சிலர் ஏழையா இருக்கலாம், ஒண்ணும் இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், சாப்பிட கூட போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என்று வீட்டில் தங்கும் என்று சொல்லி இருக்கிறது. நான் பயப்படாது இருப்பேன் சொல்லி இருக்கிறதே, நான் கலங்காமல் இருப்பேன் சொல்லி இருக்கிறது, நான் உறுதியா இருப்பேன் சொல்லி இருக்கிறதே. இப்படித்தான் நான் இருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுதோ அப்படிதான் நான் இருப்பேன். என் சந்ததி பூமியில பலத்திற்கும் சொல்லி இருக்கிறதே, என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கிறே. அப்படித்தான் நான் இருப்பேன், அப்படிதான் என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், அப்படிதான் என்னுடைய சந்ததி இருக்கும் சொல்லி ஒரே முழு மூச்சாக தன்னை அதற்கென்று அர்ப்பணிக்கிறவன், அதையே நோக்கி பார்க்கிறவன் நிச்சயமாக அதை அடைந்தே தீருவான். இருக்கீங்களா? நிச்சயமாக அடைந்து தீருவான். அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, உறுதியா இருக்கிற இருதயம் என்று பார்த்தோம். இருதயம் உறுதியா இருக்கும். எல்லாம் சொல்லுவோம், இருதயம் உறுதியா இருக்கும். இருதயம் உறுதியா இருக்கும்னு சொன்னா என்ன? உறுதியா இருக்கும்னு சொன்னா ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது his heart is fixed. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது his heart is established. அந்த ஃபிக்ஸ்ட் ஹார்ட் அல்லது எஸ்டாப்ளிஷ்ட் ஹார்ட்டை பற்றி தான் பேசும். அது என்ன விதமான இருதயம், அது எப்படிப்பட்ட இருதயம், இது யாருடைய இருதயம் என்று கொஞ்சம் கவனிக்க வேண்டும். உறுதியா இருக்கிற இருதயம்னா என்ன? உறுதியா இருக்கிற இருதயம்னு சொன்னா கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அதிலேயே உறுதியாய் இருப்பது. என்னால் இது முடியாது, என்னால் இயலாது, நான் பலவீனன், நான் ஒண்ணும் இல்லை அப்படிலாம் பேசுறதே கிடையாது இந்த இருதயம். இந்த இருதயம் இப்போ ஒருவேளை தன்னை பலவீனனாய் கண்டாலும் அதை காண மறுத்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டுமே கண்டு நான் பலவீனன் அல்ல, நான் சுகமாயிருக்கிறேன் நம்புகிற இருதயம். இன்றைக்கு கையில ஒண்ணும் இல்லாலும் அதை காணாமல் கர்த்தருடைய வார்த்தை ஆஸ்தி ஐஸ்வர்யம் தங்கும் என்று சொல்லி இருக்கிறபடினால அதை விசுவாசித்து இதன்படிதான் ஆகும் என்று சொல்லி தொடர்ந்து எப்பொழுதுமே அதையே விசுவாசித்துக் கொண்டு இருக்கிற ஒரு இருதயம், அதுதான் உறுதியான இருதயம். இன்னைக்கு பாருங்க, விசுவாசிகள் மத்தியில் அதுதான் குறைவா இருக்குது. பாருங்க, ஆலயத்துக்கு வந்து நல்லா பாட்டு பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது அல்லேலூயா ஸ்தோத்திரம் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டு போடுறாங்க, அவங்களே சொல்றாங்க. ஆனா திங்கக்கிழமை வந்தோன்னா அப்படி டல்லாகிடுதுங்க. டெய்லி வைக்கக்கூடாதா மீட்டிங்கு? டெய்லி வச்சா நல்லா இருக்குமே, நல்லா கொஞ்சம் இது கொடுத்தா மாதிரி இருக்கும், மருந்து கொடுத்தா மாதிரி இருக்கும், போஷாக்கு கொடுத்தா மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்டு போய் அப்புறம் செவ்வாய்க்கிழமை வரதுக்குள்ள அப்படியே புஷ்ன்னு கொஞ்சம் அப்படியே இறங்கிடுதுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னு சொன்னா அந்த இருதயத்தை எப்படி உறுதிப்படுத்துவது என்பதை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இருதயத்தை உறுதிப்படுத்துவதுன்னா என்ன? மற்ற எதையும் பார்க்காம கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதையே பிடித்து கொண்டு, அதையே பற்றி கொண்டு, அதையே பார்த்து கொண்டு, சூழ்நிலையில பாராமல், எதிர்ப்பு காரியங்களை பாராமல், இதற்கு எதிராக நடக்கிற காரியங்களை பாராமல், எதிர்மறையான சூழ்நிலையில் பாராமல், கர்த்தருடைய வார்த்தை சொன்னதே உண்மை என்று சொல்லி எல்லாவற்றையும் வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து வார்த்தையோடு சம்பந்தப்படுத்துவதுதான் உறுதியா இருக்கிற இருதயம். அப்படிப்பட்டவன் அவன் பயப்படான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும், இருதயம் உறுதியா இருக்கும். தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணு மட்டும் பயப்படாது இருப்பான். அவன் காண்பான். அவனுக்கு சத்துருக்கள் இருக்கலாம், இன்றைக்கு சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் அதன் சரி கட்டுதலை, அந்த சத்துருக்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறதை காணு மட்டும் அவன் பயப்படாது இருப்பான். வெற்றி அவனுடைய பாதையில் இருக்கிறது. சரி.